நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தமிழக வெற்றிக் கழகம் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு கட்சி, தூய சக்தி. அந்த கட்சியில எல்லாமே பியூரஸ்ட் ஃபார்ம்ஸ். அவங்க எந்த விதமான தவறும் செய்யாதவர்கள். தவறு செய்தா உடனே தண்டிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டப்பை கொடுத்துதான் அரசுல வந்தாங்க. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அது மீண்டும் தொடர்ந்து அதே தான் சொல்லிட்டாங்க. நாங்க தூய சக்தி தூய சக்தி தூய சக்தி சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா கூட தாவேகாவின் தொண்டன் கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. திரு விஜயோட ரசிகர்கள் என்னைக்குமே விஜய் என்ன அரசியல் பண்றாரு, எதிர்கட்சியில் என்ன அரசியல் பண்றாரு அவங்க பாக்குறதே இல்லை. என்ன கலர் ஷர்ட்டை சட்டை போட்டிருக்கிறாரு, என்ன கண்ணாடி போட்டுக்கிறாரு, எப்படி தலைவாரி இருக்கிறாரு, எப்படி ஸ்டைலா ஓடுறாரு, எப்படி அரிசி அழகா அளந்து போடுறாரு, எப்படி பஸ்ல இருந்து கை காட்டுறாரு, எப்படி வேன்ல இருந்து இறங்குறாரு, எப்படி மக்களை சந்திக்கிறாரு. இதுதான் அந்த அந்த கட்சியினுடைய அரசியல் அறிவா இருக்கு அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வாக்களித்தவர்கள் எல்லாருமே அவங்க மட்டும் வாக்களிக்கல. அந்த மக்கள் நம்ம எந்த காலத்துக்கும் எப்படி நம்ம திருத்தி மாற்ற நம்ம முயற்சி செய்வது என்பது வீணான ஒரு விஷயம். அதனால ஒரு 8ல இருந்து ஒரு 12ல இருந்து 15% மக்கள் இன்று இருக்கும் நிலைமையில திரு விஜய் அவர்கள் கடவுளாகவும் திரு விஜய் அவர்களை ஒரு பெரிய ஒரு ஆபத் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எந்த வீடியோவுமே போடுறது இல்லை. அவங்களை தவிர மற்றவர்கள் இருக்காங்க மிச்சம் அந்த 85% மக்கள். இதுல என்ன பிரச்சனைனா அந்த 60% மக்கள் ஏற்கனவே விஜய்க்கு வாக்களிக்காம இருந்தவர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு வாக்களிக்காம இருக்க வைக்கவே நம்ம பெரிய விஷயமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உண்மையில அவங்க எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருவேளை அவங்க இந்த தவறான ஒரு பிரச்சாரத்தால அவங்க கூட மனசு மாறி ஏதோ ஒரு தவறான விஷயத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழுக்காக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களை போடுறோம். நம்மள மாதிரி பல பேர் போட்டிருக்கிறாங்க. நம்மள ஒரு சில பேர் பார்த்தா கூட அந்த ஒரு சிலர்கள் நம்மளால நம்மள நினைச்சதை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கருத்தோட தான் நம்ம பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பொதுவா இந்த தூய சக்தி அப்படின்றது எப்ப அடிபட்டு போச்சுன்னா அவர் என்னைக்கு 107 தொகுதி ஜெயிச்சாரோ அந்த ஜெயிச்ச உடனே அவருடைய தூய சக்தி அப்படின்ற அந்த விஷயம் அங்க அடிபட ஆரம்பிக்குது. அந்த கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்ட திமுகல இருந்து எப்போ அவரு ஒரு 8 பேரை 5 காங்கிரஸ் தனியா வந்தா கூட 8 பேரை தனியா அழைக்கும் போது அவர் எத்தனை தடவை கவர்னரை போய் பார்த்தாரு, எப்படி ஒரு கட்சியை போய் கெஞ்சினார் அப்படின்றது வெளிப்படையா இப்ப திருமணம் எல்லாம் சொல்லும் போது என்னோட போன்லயே வந்தாரு, உங்களுக்கு வேண்டியதை பண்ணிடலாம்னா நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க அப்படின்ற வார்த்தைலாம் திருமாவளவன்ட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து தூய சக்தி ஸ்டாண்டர்ட் கீழே அங்கேயே வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்க நம்முடைய சி.வி. சண்முகத்தை போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்து அவரே என்ன பண்றாரு, என்னென்ன வேணுமோ இல்ல காம்ப்ரமைஸ் பேசிட்டு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது, கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் கொஞ்சமா சால்வ் பண்ணி தன்னுடைய லெவல்ல அதாவது திரு விஜய் அவர்களுடைய அந்த தலைமையே தூய சக்தி இல்லாத ஒரு தலைமையா மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அவர்கிட்ட சேர்ந்த அதிமுக இன்னைக்கு என்ன நினைக்கிறாரு, அதிமுக அழிச்சிடலாம். அதிமுக அழிப்பது என்பது அசாத்தியமான காரியம், அது சாத்தியம் கிடையாது, அது நடக்கவே நடக்காது. மறந்துட்டு உங்க கட்சியை வளர்க்க நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதிமுக குறைகளை நீங்க எடுத்துக்காதீங்க. அது அதிமுக குறைகளை எடுக்க 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 அதிமுக தனியா அங்க வளர ஆரம்பிக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை அதிமுக இருக்கக்கூடிய அந்த மெயின் பர்சன்ஸ் எல்லாம் இங்க வர அவங்க யாருமே தூய சக்தி கிடையாது. சோ அவங்களுடைய அந்த பாவப்பட்ட கரைகளும் தாவேக்காவுடைய கரையை மேலும் பலப்படுத்தும். மேலும் கரை அதிகமாகும். அந்த அளவுக்கு நிறைகள் அதிகமாகிறது, கரைகள் தான் தாவேக்காவுக்கு அதிகமாக வருவாங்க வாய்ப்பு இருக்குது என்பதை தாவேக்கா உணர வேண்டும். சரி, இது அடுத்தது. அதுக்கப்புறம் இந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள், அமைச்சர்கள் மேல ஆல்ரெடி 2 மாசத்துல கிட்டத்தட்ட 60-65 நாள்ல எத்தனை புகார்கள், எத்தனை விதமான ஒரு அலிகேஷன்ஸ் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுங்க. முதல்ல ராஜ்மோகன் அவர் வரும்போது எடுத்த உடனே அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா எல்லா பிரைவேட் ஸ்கூலுக்காரன் லைனா ஆஹா இப்படிப்பட்டார் அப்படிப்பட்டார் ஒரே இதுல முடிச்சிட்டாருன்னா அப்படியே என்ன ஒரு சின்ன விஷயம் ஒரு பள்ளி கல்லூரிக்கு நீங்க ஒரு பள்ளிக்கு நீங்க ஒரு ரெனியூவல் கொடுக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பள்ளியை போய் நேரடியாக ஆய்வு செஞ்சு எல்லாமே கரெக்டா இருக்கா, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் பண்ணும்போது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வண்டி கரெக்டா இருக்கா, காது இது நம்மளுடைய இன்ஜின் கரெக்டா இருக்கா, சீட் கரெக்டா இருக்கா, அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் ஆர்டிஓல இது பண்ணுவாங்க. அதே போல பள்ளிக்கு நீங்க ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல போய் பார்த்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சேர்ஸ் கரெக்டா போட்டுருக்கா, அப்ப ரெஸ்ட் ரூம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, கரெக்டா பெயிண்ட் பண்ணிருக்காங்களா, எல்லாமே மாணவர்கள் தரமா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ரெனியூவல் கொடுக்கணும். இதான் முறை. ஆனா திரு ராஜ்மோகன் என்ன பண்றாருன்னா பிரைவேட் ஸ்கூல் எல்லாருக்குமே அவர் வேண்டியதுன்னா லஞ்சம் வாங்க போய் பிரஸ்ல போய் சொல்லிட்டு மட்டும் போப்பான், லஞ்சம் வாங்க ஈஸியா அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே உனக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்துறா அப்படின்னு சொல்லி பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு அளவுக்கு பெருசா டெவலப் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டுட்டாருன்னு அவர் மேல ஒரு குறை. கீர்த்தனா மேடத்தை போய் சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட வீடியோகள் பல பேர் போட்டாங்க, அவங்கள பத்தி பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. திரு நிர்மல்குமார் வந்தோடனே என்ன பண்ணாருன்னா பீஸ் கேரியர் அப்படின்னு போயிட்டாங்க, மெயின் வேற அப்படின்னு போயிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு கதாசிரியரை தவிர தன்னை ஒரு பெரிய சேகர் பாபு அவர் பேசுறத விட பல மடங்கு அதிகமாக ஒருத்தர் அவரை பத்தி பெருமையா நினைச்சுன்னு பேசினா எப்படி இருக்குமோ அதே போல பேசக்கூடிய திரு அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பக்கம், ஏற்கனவே இந்த ஸ்ரீநாத் அப்படின்ற மீன்வளத்துறை அமைச்சர் கச்சத்தீவை பத்தி பேசும்போது அவர் ஒரு பக்கம், திரு சரத் அவர்களுடைய அந்த போதைப் பொருள் அது ஒரு பக்கம்,
இந்த மாதிரி சில எம்எல்ஏக்கள், இந்த நம்ம சரவணன் இருக்காரு பாருங்க எம்எல்ஏ, நம்ம ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அந்த மாதிரி ஒருத்தரும் வந்து ஒரு விதமான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பா ஏதோ பேக்ல வாங்குறாங்க அப்படின்றது வந்து வெளிப்படையா தெரியுது. இன்னும் அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழல் இன்னும் சில காலத்துல வந்துருவாங்க. திரு ரமேஷ் அவர்கள் இப்ப இந்த பழனி கோயிலையும் இந்த கரூர் சும்மா எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். சென்ற முறை இருந்த திரு சேகர் பாபுனுடைய அந்த அறநிலையத்துறை அமைச்சராக நான் பார்த்தாலே அவர் மேல 1000 எனக்கு வந்து எதிர்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து எந்த விஷயம் பேச நிர்மல்குமாரை எப்படி பேசுறாரு அதே மாதிரி அசால்ட்டா பேசக்கூடிய திரு சேகர் பாபுடைய அந்த 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 ஒரு எதிர்ப்பு தன்மை வந்து இருக்கு. அதாவது யாருமே வந்து மதிக்காத ஒரு தன்மை வந்து திரு சேகர் பாபு இருந்தது. ஆனாலும் அவர் எடுத்த அந்த துறை வந்து மிக சிறப்பா செயல்பட்டார். ஆனா அதை போல இப்போ ஆரம்பத்துல 2 மாசத்துல திரு ரமேஷ் அவர்கள் வந்து கரும்புள்ளி வச்சுட்டாரு. எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ லஞ்சம் வாங்கிய ஒருத்தர் வந்து 1,30,000 வாங்கினான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஊராட்சி தாவேக்காவோட ஒரு மெம்பர் வந்து நீக்கிட்டார். அதை பெருசா பேசுறாங்க. ஆனா லஞ்சம் வாங்கினதை மறந்துடுறாங்க. அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. திரு ரமேஷ் உட்பட, அமைச்சர் உட்பட, சாதாரண நிர்வாகிகள் உட்பட எல்லாருமே லஞ்ச லாவண்யம் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னும் வந்து உருவாயிட்டு இருக்கு. அது வெளியில அவங்க தெரியாம திரு விஜய் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப பியூரா இருப்பேன். அவருக்கு வந்து ஏகப்பட்ட பணம் இருக்கு, எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா காசு தரணும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மற்றவர்களும் வந்து தொடர்ந்து இதை வந்து அதிகமா வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லஞ்ச லாவண்யம் மட்டும் கிடையாது, இது வந்து அதை மட்டும் செய்ய போறது கிடையாது. இப்போ நீங்க பாருங்க, அரசாங்க பள்ளியில வந்து அவங்க சரியா கவனித்தால் அரசாங்க பள்ளி தாழ்வுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த பிரபுன்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு, கனிமவளத்துறை அமைச்சர். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி அப்படியே பல வண்டிகள்லாம் போய் முன்ன பின்ன போய் எல்லாத்தையும் மூட்டை கிட்டாமெல்லாம் காமிச்ச அமைச்சர்னா இப்படி எப்படி நாங்க இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. உண்மையா எந்த மீடியாலுமே அவர் வந்து வரல. எங்க இருக்காரு வந்து அவர் ரீல்ஸ் படத்துல ரொம்ப ஃபேமஸ் வந்து பிரபு. ஆனா இப்போ அவரு எந்த மீடியாலும் எங்கேயும் வரல. எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு, எதை அவரு டீல் பண்றாருன்றது எனக்கு டெய்லி ஒரு மர்மமான விஷயமா இருக்கு பாருங்க. முதல் 3 நாள் எப்படி இருந்தாரு, அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியல பாருங்க. இது எல்லாமே தாவேக்காவுடைய அந்த தூய ஆட்சி அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா அமைய போகுதுன்னு சிறிது காலத்துல. முதல் திரு விஜய் என்ன பண்றாருன்னா தன்னுடைய காவல்துறை நம்பாம சிபிசிஐடிக்கு மாத்துறாரு. பல பேர் வந்து நீக்கிறாரு. ஏற்கனவே அந்த நம்மளுடைய அந்த லாக்அப் மரணம் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னும் சிறிது காலத்துல வந்து தாவேக்கா விஜய் அவர்களுடைய அந்த தூய சக்தி அப்படின்ற ஒரு ஃபார்மட்டை காலி பண்ண போகிறது.